வேதத்துல 2 மடங்கு யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள்? இரட்டிப்பான, அதாவது 2 மடங்கு யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள்? 10 மடங்கு யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள்? 100 மடங்கு யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள்? 1000 மடங்கு யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள்? லட்சக்கணக்கான மடங்கு யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள்? முதலாவது, இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தெய்வ மனிதர். இரண்டாவது, 10 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தெய்வ மனிதர். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். லட்சம் கணக்கு மேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷர்களை குறித்து தான் இந்த வேலை. இது ஒவ்வொரு வாரமும் எடுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தை குறித்து நம்ம எடுக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வேலை 5 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து அவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவர் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு விருப்பம் என்ன தெரியுங்களா? அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். சாப கட்டுகளை முறியடிக்க வேண்டும், வியாதிகளை விலக்க வேண்டும், போராட்டத்தை மாற்ற வேண்டும். என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு, என் பிள்ளைகள் சாபமில்லாத ஒரு வாழ்க்கையோடு, என் பிள்ளைகள் வியாதி வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அமர்ந்திருக்கிற வேளையிலே, தகப்பனே, இந்த ஆசீர்வாதம் என் மேல், என் குடும்பத்து மேல், என் பிள்ளைகள் மேல் நிறைவேறட்டும். நீங்க சொல்லணும். நீங்க வாயில திறந்து பேரமேத்தி இருக்கிறாங்களா? என் பேரமேத்திக்கு மேல இந்த ஆசீர்வாதம் நிறைவேறும். உங்க கணவர் இருக்கிறாங்களா? அவங்க கணவர் மேல அந்த ஆசீர்வாதம் நிறைவேறும். உங்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்களா? அவங்க மேல, அவங்களுடைய குடும்பத்து மேல அந்த ஆசீர்வாதம் நிறைவேறணும். நீங்க ஜெபிக்கிறது நிமித்தம் தான் உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. என்னுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். திறப்பில் இருக்க ஒரு மனிதனை நான் தேடுகிறேன் ஆண்டவர் சொன்னார். ஏன்? அந்த திறப்பில் இருக்கிற ஒரு மனிதன் நிமித்தம் அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறதா? அப்ப உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நீங்கள் ஜெபிக்கிறது நிமித்தம் தான். இன்னும் பாருங்க, பெரிய பெரிய ஆபத்திலிருந்து உங்க குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளை, உங்க கணவரை ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு சாட்சிகள் கேட்டோம், எவ்வளவு சாட்சிகள் கேட்டோம். இந்த இடத்துல 3, 4, 5 சாட்சிகள் மூலமாக கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. தேவச்சனமே, என்னுடைய பெயரோ, என்னுடைய பேர் கூட ஒன்றுமே இல்லை, என்னுடைய பலமோ, என்னுடைய பராக்கிரமம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே தேவ ஆவியானவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். அவர் ஒருவர் மாத்திரம்தான் தேவச்சனமே. அவர் ஒருவர் மாத்திரம்தான், ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் இயேசப்பா. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசுவானவர். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் இயேசுவானவர். உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுக்கிறவர் இயேசுவானவர். அவர் இல்லாமல் ஒன்றுமே சாத்தியமில்லை. அவர் இல்லாமல் ஒன்றுமே சாத்தியமில்லை. பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த வேளை வந்திருக்கிற தேவச்சனமே, யோசித்து பாருங்க. ஏதோ பிரச்சனையோடு, போராட்டத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். என் வாழ்க்கையே ஏசப்பா இந்த நிலைமையில் இருக்கிறது, மற்ற வாழ்க்கை பார்த்தா இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை வேற விதமாக இருக்கிறது. இன்றைக்கு மாற வேண்டும். உங்க பிள்ளைகளை குறித்து ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீங்க சாட்சி சொல்லணும். ஒவ்வொருத்தரும் உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க சாட்சி சொல்லணும். வேண்டிக் கொள்ளுங்க. உங்க இருதயத்துக்குள்ள வேண்டிக் கொள்ளுங்க. உங்க இருதயத்துக்குள்ள வேண்டிக் கொள்ளுங்க. என்னென்ன குறைவு இருக்கிறது? திருமணம் ஆகலையா? இல்ல படிப்புல பலவீனமா இருக்கிறாங்களா? இல்ல வேலையில பலவீனமா இருக்கிறாங்களா? இல்ல சேலரி இன்கிரிமெண்ட் ஆகலையா? இல்ல குழந்தை பாக்கி இல்லையா? இல்ல குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? இல்ல அவங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? அந்த தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? இல்ல கஷ்டத்துல கண்ணீர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா? உங்க இருதயத்துக்குள்ள வேண்டிக் கொள்ளுங்க. ஏசப்பா, நான் அடுத்த வாரம் வந்து நான் சாட்சி சொல்லணும். இல்ல நீங்க வேண்டனாதான், உங்க இருதயத்துக்குள்ள வேண்டனாதான், ஏசப்பா நான் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லணும் ஐயா. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் அற்புதங்கள் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். அவர்
அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் பெரியதான அற்புதங்களை நமக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு ஆதாரமான ஒரு வார்த்தை, ஒரு வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெயர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? பாத்தீங்களா? எத்தனை பேரு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு ஆமென் சொல்லணும். அமைதியா இருக்க கூடாது. தயவுசெய்து ப்ளீஸ். நீ மௌனமா உட்கார்றதுக்கு இந்த இடத்துல ஒண்ணு நம்ம வரல. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இங்க பாத்தீங்களா? ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்து இன்னும் நிறைய வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏன் அதிகாலையில் நான் பிரேயருக்கு வரல? இரவெல்லாம் நாங்க ஜெபித்து இருக்கிறோம். 3 இரவு நான் ஜெபித்து இருக்கிறேன். சிலர் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். சில வாலிப பெண்களுக்கு வயித்துல போட்டு இருக்கிறாங்க. செய்வன வயித்துல இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஜெபித்து இருக்கிறோம். ஆண்டவர் காண்பித்திருக்கிறாரு. சொல்லுன்னு சொல்லல ஆண்டவர், அதனால நான் சொல்லல. உணருங்க, கொஞ்சமாவது உணருங்க, கொஞ்சமாவது உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். உன்னை நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பி கொண்டு இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். எப்படி தெரியுமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது எப்படி தெரியுமா சொல்லணும்? நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆரம்பத்திலே சொன்ன, குடும்பத்தில் ஒருவர் ஜெபிக்கிறவர் இருந்தால் குடும்பம் முழுவதும் எந்திரமாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய். நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபிங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபிங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தர் மாற்றுவார். ஜெபம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் என்றால் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. நேற்று தினத்துல வசந்த் நகர்ல நான் அப்பா ஒரு ஊழியத்துக்கு கடந்து போயிருந்தோம். நேற்று மாலை நிறைய திரளான ஜனங்க வந்திருந்தாங்க. ஜெபித்து விட்டு வந்து நான் அப்பா பிரியவரா போயிருந்தோம். அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, இவனுடைய கர்ப்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன்றாரு. இன்னைக்கு இருந்த விட நேற்று அபிஷேகம் பயங்கரமா இருந்தது. அந்த இடத்துல பலமா இருந்தது. எப்படி தெரியுமா அபிஷேகத்தில் நிரம்பணும்? நேற்று தினத்தில் அந்த இடத்துல ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார். மேல் வீட்டு மாடி ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார். தேவனுடைய செய்தி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் என்ன தெரியுமா வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? உன்னை மகிமையாக வைப்பேன், உன்னை மகிமையாக வைப்பேன். யாருக்கு முன்பாக உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, கணவர் மனைவி அழைத்து கர்த்தரும் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீ ஜெபிக்கணும், நீ உபவாசம் தரிக்கணும், நீ காத்திருக்கணும். ஈஸியா ஒரு காரியத்தை தர முடியாது. ஆனா நீங்க ஜெபிங்க, உங்க குடும்பத்தை குறைகளை ஆண்டவர் மாற்றி நிறைவா நடத்துவார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தாசன் இந்த வார்த்தை உங்கள் நடுவில் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை மறைத்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க செவிங்க, இந்த வேளையுடைய இருதயத்தில் அந்த துதிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருங்க. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுதானே நீங்க வாக்குத்தத்தம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், தேவ ஜனங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். யோபை அழைக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர். யோபை அழைத்து, ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து,
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். பெரிய ஜாதியாக்குவாராம். கல்யாணம் இல்லாம சிங்கிளா இருக்கலாம், சிங்கிள் பர்சனா இருக்கலாம். ஆண்டவர் அழைத்து பெரிய ஜாதியாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? 2 பேரா இருக்கலாம். ஆண்டவர் அழைத்து ஒரு பெரிய ஜாதி கர்ப்பத்தின் கனியை உருவாக்கி கொடுப்பார். அவ்வளவுதானா? ஆமென். அவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க இருக்கலாம், அடுத்தது பிள்ளை இல்லையேன்னு சொல்லிட்டு தவிக்கலாம். அவங்களுக்கு 2 பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நீ ஆமென் சொல்ல தம்பி. கல்யாணம் ஆகல, சரியா? ஆமென் சொல்லணும். இல்ல உண்மை, இது வாக்குத்தத்தம். நான் அவருக்கு இது சொல்ல, குறை சொல்ல, வாக்குத்தத்தம். நம்ம தம்பி அவர் ஆசீர்வாதமா தான் அப்பா முதல் சந்தோஷப்படுற ஆளு தெரியுமா? நீங்க ஆசீர்வாதமா இருந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் யாருன்னாக்கா நான் தான் இருப்பேன். உங்களை விட நான் சந்தோஷப்படுவேன். எப்படி தெரியுமா? அது கர்த்தருக்குள் சந்தோஷம் 1, 2 பெருமையா சொல்லுவேன். என் இருதயத்துக்குள்ள நான் ஜெபித்தேன், கர்த்தர் தம்பி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவேன். அதனாலதான் நான் சொல்றேன் உரிமையோடு. நீங்க தப்பா எடுத்துக்கொள்ளவே கூடாது. இது தப்பவே இல்லை. நான் உங்களை கடிந்து பேசினாலும், நான் உங்களை ஆசீர்வதித்து பேசினாலும், நான் உங்களை பார்த்தீங்கன்னாக்கா குறை கூறி பேசினாலும் நீங்க தப்பை எடுத்துக்கொள்ளவே கூடாது. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் உங்களை எந்த இடத்துல தேற்றணும், எந்த இடத்துல ஆற்றணும், உங்களை எந்த இடத்துல நான் உயர்த்தணும், எந்த இடத்துல உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எந்த இடத்துல உங்களுக்கு பால் தண்ணீர் நான் கொடுக்கணும், கர்த்தருக்கு தெரியும். எங்கள் நியமித்து வைத்திருக்கிறார். தேவச்சனமே, எதுக்கு நீங்க கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து திறப்பில் நான் ஜெபிக்கிறேன். மகள் ஜீவாவை குறித்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆரம்பத்து நாட்கள்ல மகள் ஜீவாவோட லைஃப் இப்படிதான் இருந்தது. வாரம் 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 சாட்சி சொல்லணும். இன்னும் வாரம் 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 சாட்சி சொல்லணும். ஆமென். புரியலீங்களா நான் சொல்றது? இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜீவா வாரம் வாரம் சாட்சி சொல்லும். ஆனா கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தார், கர்த்தர் என்னோட பேசுறார், கர்த்தர் எனக்கு தரிசனமா, கர்த்தருடைய கண்களை பார்த்து இப்படி எல்லாம் சாட்சி சொல்லும் ஜீவா. ஆனா இனி வருகிற வாரமெல்லாம் ஜீவா சாட்சி சொல்லும். சத்தமா ஜீவா. ஆமென். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். தேவனுடைய ஜனங்கள் வெறும் ஜீவா மாத்திரம் இல்ல, தேவனுடைய ஜனங்கள் வாரம் 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 இந்த இடத்துல கர்த்தர் செய்கிற நன்மைகளை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்து, கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், நான் சாட்சி சொல்ல எனக்கு கிருபை செய்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். என்னுடைய பிள்ளைகள் பலத்தோடு இருப்பது ஆண்டுடைய கிருபை, ஜீவனோடு இருப்பது ஆண்டுடைய கிருபை. நல்ல வீடு கொடுத்திருக்கிறார். வீடு இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? நல்ல வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல உணவை கொடுத்திருக்கிறார், நல்ல உடையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும், அதுக்கு மேல நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அதுக்கு மேல நல்ல திருச்சபை கொடுத்திருக்கிறார், அதுக்கு மேல கர்த்தரை தெரிந்து கொள்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஐயா, இதுக்கு மேல என்ன வேணும்? தேவச்சனங்களுக்கு என்ன வேணும் பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பார். சொல்லுங்களா பார்க்கலாம். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, எங்க வேலை ஸ்தானம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டு கொடுப்பார். நிச்சயமா சொல்றேன், இந்த வாக்குதத்தம் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குதத்தங்களை ஒரு பிள்ளைக்கு நிறைவேறுவதாக. ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து, மகன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கி இல்லை. 75 வயதுல ஆபிரகாமை இந்த வாக்குதத்தத்தின் மூலியமாக அழைத்து 100 வயது 25 வயது ஆபிரகாம் காத்திருந்தார். ஆசீர்வதிக்கப்பட்டார். அநேக நாட்களாக இந்த வேளையில் ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் என் குடும்பத்தில் நான் தவித்துக் கொண்டிருக்கலாம், எங்களையும் எங்கள் குடும்பத்தில் கர்த்தாவே ஆசீர்வதிங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனுடைய கிருபை உன்னையும் குடும்பத்தை
கேட்கணும், வாயில திறந்து கேட்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவேறும். சரி, பார்க்கலாம். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தெய்வ மனிதன் யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிக்கிற கேளுங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தாராம். கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றி எப்படி தெரியுமா மாற்றினார்? யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 2 அத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். யோபு ஜெபிக்கவில்லை என்றால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உங்க குடும்பத்துல சிங்களா இருக்கிறாங்களா? இந்த வாக்குதாத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. குடும்பத்துல டபுளா மாறணும். வாக்குதாத்தம் சிஸ்டர், வாக்குதாத்தங்க நல்லா பிடித்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் எல்லாவற்றிலும் ஒன்று இல்ல. சிஸ்டர் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒன்று இல்ல, எல்லாவற்றிலும் 2 மடங்கு ஆசீர்வாதம். 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கப்பட்டார். நீங்க ஜெபித்தீர்கள் என்றால் எல்லாவற்றிலும். இப்போ உதாரணத்துக்கு ஒரே நான் சொல்றேன் பாருங்க. ஒரு திருமண காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். திருமண காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஒரு லிஸ்ட் கொடுப்போம். இப்போ திருமண காரியத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது உங்கள் வீட்டில், ஒரு சமையல் செய்கிறதுல நீங்கள் வர வைக்கிறீங்க, சாப்பாடு செய்கிறதுல வரவேற்று என்ன கொடுப்பீங்க? லிஸ்ட் கொடுப்பீங்க. காசு கொடுத்து லிஸ்ட் கொடுப்பீங்க. தேங்காய், தக்காளி எவ்வளோ, என்ன ஏது சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுப்பீங்க. அந்த மாதிரி திருமணம் நடக்கும் பொழுது நாங்கள் ஒரு லிஸ்ட் கொடுப்போம். எந்தெந்த தேவைகளுக்காக நீ இப்படியெல்லாம் ஜெபிக்கணும், இந்த மாப்பிள்ளை இந்த பெண்ணு வேணும், நீங்கள் இப்படியெல்லாம் ஜெபிப்பீங்க. இந்த லிஸ்டெல்லாம் நாங்கள் கொடுப்போம். கொடுத்து அது மேலே நீங்கள் கைகளை வைத்து ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இதெல்லாம் நிறைவேறிக்கிறது. அப்போ நாங்கள் சிலருக்காக திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் சபையில. அப்படி இருக்கும்போது நல்லா கேளுங்க, இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க. இந்த இடத்துல யோபு எப்படி ஜெபிக்கிறார்? தன்னுடைய சிநேகிதர்களுக்கு வேண்டுதல் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க குடும்பத்துல திருமண காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னாக்கா கர்த்தர் எல்லாவற்றிலும் புத்தி உள்ள ஸ்திரீயை கொண்டு வருவார். அழகு நிறைந்த, அதாவது ஆவிக்குரிய அழகு நிறைந்த பெண்ணை ஆண்டவர் கொண்டு வருவார். கல்வின்மான் நாவை நிறைந்த, கர்த்தர் தான் கல்வின்மான் நாவை கொடுக்கிறது. கல்வின்மான் நாவை நிறைந்த பெண்ணை கொண்டு வருவார். ஒரு மாமியார் மாமனார் பார்க்க மாட்டாங்க, ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துல வைத்து பார்க்கிற ஒரு பெண்ணை ஆண்டவர் கொண்டு வருவார். சம்பூர்ணம், அதாவது இந்த விஷயத்துல மாத்திரம்தான் இல்ல, நல்லா நீங்க விலகிக் கொள்ள, இந்த விஷயத்தில் மாத்திரம்தான் இல்ல, எல்லா விஷயத்திலும் யோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் உங்க குடும்பத்துல ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க ஜெபிக்கணும். ஜெபித்தாதான் உங்க முன்னிலைமையில பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படும். தேவச்சே நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். யாரு 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டது? யோபு. இன்னைக்கு யார் ஆசீர்வதிக்கப்படுறாங்க 2 மடங்கு? யாரு 2 மடங்கு பைபிள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? யோபு ஆசீர்வதிக்கப்பட்டாரா? இன்னைக்கு யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? சொல்லணும், தைரியமா சொல்லணும். நான் 2 கையெழுத்து, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் இயேசுவின் நாமத்தால. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் இயேசுவின் நாமத்தால. அப்படி சொல்லனாக்கா இயேசுவின் நாமத்தால நீங்க சொல்லணும். இயேசுவின் நாமத்தால சொல்லதான் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சரிங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் ஆசீர்வாதம் என்னன்னு தெரியல, சீக்கிரமாக ஒரு திருமண காரியத்தை ஆண்டவர் நடத்தி கொடுப்பார். ஏன் சொல்லணும் தோணுது, நான் சொல்றேன். கர்த்தர் பேசுறாரு, என்னன்னு தெரியல. அதனாலதான் அந்த திருமண காரியத்தை ஆண்டவர் கொண்டு வரார். சரிங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்க சொல்றோம். சும்மா இந்த மாயம் மந்திரம் மோடி மசாலோட வேலையெல்லாம் தெரியாது. கர்த்தர் அவருக்கு தெரியும் பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கணும். சரி, எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒரு சில படிக்கிறீங்களா? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தான் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுங்களா? தானியேலுக்கு. நீங்க படித்து பாருங்க, எனக்கு நேரம் இல்லை. மேல இருக்க வசனம் நீங்க தானியேல் 1ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் படித்து பாருங்க. தானியேலுக்கு 10 மடங்கு ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு 10 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாவா? வேண்டுமா வேண்டாங்களா? வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசப்பா சொல்லலாம், ஏசப்பா 10 மடங்கு ஆசீர்வதிங்க. என் குடும்பத்தை 10 மடங்கு ஆசீர்வதிங்க. நீங்க 1 ரூபாய் சம்பாதிக்கலாம், கர்த்தர் 10 மடங்கு ஆண்டவர் உயர்த்துவார். இப்போ வீட்டு வாடகை, வீட்டு தேவைகளுக்கு அதுக்குதான் உங்க சம்பாதனை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் 10 மடங்கு உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இதுதான் 10 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு உற்சாகத்தோடு இந்த வார்த்தை எடுத்து எவ்வளவு உற்சாகத்தோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் 10 மடங்கு பாருங்க. ஆமா, 10 விரல் எனக்கு இப்பதான் தெரியுது. ஒரு விரலுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள். ஏசப்பா உங்க ஸ்தோத்திரமையா, ஏசப்பா உங்க ஸ்தோத்திரமையா. 10 விரல் இருந்தாலும் ஒரு கரங்களை தூக்குவோமா, கரங்களை உயர்த்துமா? எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது 10 விரல். ஆமென். 10 விரலுக்குரிய 10 ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தால் இன்று தேவனுடைய பிள்ளைகள் மேல் நிறைவேறுவதாக. ஏசப்பா என்னுடைய வார்த்தையை நீங்க நிறைவேற்றுகிற தேவன் ஐயா. என் தரையில் விடாதபடி இந்த வார்த்தையை நிறைவேற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வேலைஸ்தானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படினாக்கா குறைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மகிமைக்குள் அவர் நிறைவாய் மாற்றி கொடுக்கிறது. குறைவு இருக்குங்களா? இல்ல, இருக்கு இருக்கு. உண்மை குறைவு இருக்கு. அவர் வந்துட்டார் 10 மடங்கு ஆசீர்வதிக்க. நிறைவாய் மாறப்போகிறது, நிறைவாய் மாறப்போகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சரிங்களா? தானியேல் 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு நான் 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு நாமத்தினால வாயில திறக்கணும். தானியேல் 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். நான் 10 மடங்கு இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க இயேசுவின் நாமத்தினால். அடுத்தது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிக்கலாங்களா? ஈசாக்கு இந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தார். 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். நாங்க ஜெபிக்கும் பொழுது, காணிக்கைக்காக நாங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய கரத்தையும் பிள்ளைகளுடைய களஞ்சியங்களையும் 30, 60, 100 ஆசீர்வதித்து பலன் கொடுங்க ராஜா. ஈசாக்கு விதைத்தார். அந்த தேசத்துல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த வெள்ள தேவனுடைய ஜனங்கள் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய தேவனாகிய கர்த்தர் உங்களை மாற்று. யாரோ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
அவருடைய பிள்ளைகள் இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. உடைய பிள்ளைகளுடைய சாபக்கட்டுகளை மாற்று. உடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க. எண்ணெய்களும் அரிசி பாத்திரமும் 100 மடங்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. களஞ்சங்களும் தானியங்களும் 100 மடங்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. சரீரத்தில் எந்த பலவீனங்கள் இல்லாதபடி பலப்படுத்துகிற கிறிஸ்துவுடைய ஆவியினுடைய வல்லமை 100 மடங்கு எங்களுக்குள்ள நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள பாய்ந்து ஆவியினுடைய வல்லமை ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள பாய்ந்து எந்தெந்த அவயங்கள் இருக்கிறதோ தெரிந்து தெரியாமல் உள்ளுக்குள்ள எல்லா அவயங்களுக்குள்ள ஆவியினுடைய வல்லமை பாய்வதாக. 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா பலவீனங்கள் வெளியேற போகிறது. 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். 100 மடங்கு. இப்போ யோபு ஜெபித்தார், 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். தானியேல் ஜெபித்தார், 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஈசாக்கு ஜெபித்தார், 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். இப்போ உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா வேண்டாமா? படணுமா வேண்டாமா? எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 1:11 வசனம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 11வது வசனம் பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாருக்கு தெரியுமா? இஸ்ரவேல் எல்லா ஜனங்களுக்கும் மக்களுக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் நிமித்தம் உன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படும். உங்க நிமித்தம் உங்களுடைய சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். எப்படியா? இந்த வசனத்தை ஒரு வசனம் படிக்கலாம். அந்த வசனத்தை 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், இப்போது உங்க குடும்பம் இருக்கிறதை நல்லா புரிந்து கொள்ளணும். இப்போது உங்க குடும்பம் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், யார் தெரியுமா? நம்முடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி தெரியுமா? 1000 மடங்கு ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனத்துக்கு, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு, இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம். உங்களுடைய கணவருக்கு யார் இருக்காங்க? பேரன் பேத்தி இல்ல என் குடும்பத்துல சொந்தம் வந்து அந்த ஊர்ல இருக்காங்க, எந்த ஊர்லனா இருக்கட்டும், கடல் கடந்து இருக்கிறாங்க, எங்கனா இருக்கட்டும், இந்த இடத்துல ஆசீர்வாதம், அந்த இடத்துல போய் அவங்களை ஆசீர்வதிக்க ஐயா. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, யார் இருக்காங்க? பெரியம்மா, அத்தை, சித்தி, அப்புறம் யார் அண்ணி, யார் இருக்கிறாங்க? 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் அவங்களை நோக்குகிற 1000 மடங்கு ஆசீர்வாதங்கள் அவங்களை நோக்குகிறது. இந்த வெள்ளத்தை வச்சாங்க. அவங்க நின்று சாட்சி சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்தினால. எப்படி தெரியுமா? நின்று சாட்சி சொல்லுவாங்க, மா உன்னால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தங்கச்சி உன்னால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தம்பி உன்னால் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட. நீ 1 ரூபாய் கூட கொடுக்கலனா, உன்னால 1 ரூபாய் கூட முடியலனாக்கா, நிறைய பேர் பணத்தை தான் எதிர்பார்ப்பாங்க இந்த காலத்துல. உன்னால முடியலனா கூட உன் ஜெபங்கள், இந்த உலகத்தின் பணத்தை விட உனக்குள் ஜெபங்கள் இருக்குது பாருங்க. அதுக்கு இருக்கிற வல்லமை வேற எதுக்கும் இல்லை இந்த உலகத்துல. இந்த ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை இந்த உலகத்துல வேற ஒன்றுத்துக்கும் இல்லை. விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது 1000 மடங்கு உங்க குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவங்க உணர்வாங்க, நீங்க ஜெபித்த உடனே தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். உங்க மருமகள் தேடி வருவாங்க, உங்க மருமகன் தேடி வருவாங்க, உங்க பிள்ளை தேடி வருவாங்க, உங்க அண்ணன் தேடி வருவாங்க, உங்க தங்கை தேடி வருவாங்க, உங்க தாய் தகப்பன் தேடி வருவாங்க. நீங்க ஜெபிக்கிறது நிமித்தம் தான்
1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எங்கெங்க இருக்கிறாங்க உங்க குடும்பத்துல எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயா, அட்மிஷனுக்கு கவலைப்படாதீங்க, 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளுக்கு கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாடகை கட்டணமா கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை போலவே ஒருவரும் இல்லை. உங்க குடும்பங்கள் உங்க தலைமுறையில் ஆசீர்வதிக்கப்படணுமா வேண்டாமா? அவ்வளவுதானா? வேண்டாமா வேணாவா? கேளுங்க, ஏசப்பா 1000 மடங்கு என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்க மேலும் உங்க தலைமுறைகள் மேலும் நிறைவேறும் தேவச்சானமே. சரி, எடுத்துக்கொள்ள ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் அற்புதமான கடைசி நாம் இந்த வார்த்தையை சொல்லி நான் முடித்து விடுறேன். 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்துக்கு நட்சத்திரங்களைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மலர்களைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். புரியுதுங்களா? கர்த்தர் என்ன தெரியுமா ஆசீர்வதிக்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுங்களா? லட்சத்துக்கு மேல போது எவ்வளவு தெரியல. வானத்து நட்சத்திரங்கள் எனக்கு எவ்வளவு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை பாருப்பா, அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்ரகாமே, நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன். எப்படி தெரியுமா? வானத்து நட்சத்திரங்களை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஐயா, க்ளோரி. வானத்து நட்சத்திரங்களை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே. லட்சக்கணக்கான ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக் கொண்டார். அவருடைய தலைமுறைகள் எப்படி இருப்பாங்களா? உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நல்லா நிமிர்ந்து மற்றவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து இருக்கணுமா, தலை நிமிர்ந்து இருக்கணுமா? எல்லாரும் உங்களை பார்த்தா கேட்கிறேன், உங்க பிள்ளைங்க தலை குனிந்து இருக்கணுமா, தலை நிமிர்ந்து இருக்கணுமா? உங்க பிள்ளைங்க வாளாகணுமா, தலையாகணுமா? உங்க பிள்ளைங்க கீழா இருக்கணுமா, மேலா இருக்கணுமா? இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு எப்படி தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? கடைசி அந்த லைன் பாருங்கள், என்ன சொல்கிறது? உன் சன்னதியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். கரங்கள் தட்டலாம். தன்னுடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உங்க பிள்ளைங்க அடிமைத்தனத்தில் இருக்கலாம், நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைங்க ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம், சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அந்த அடிமைகளை மேற்கொள்ளுவார்கள். அந்த அடிமை உன் பிள்ளைகளை மேற்கொள்ளாது. நீ விசுவாசத்தால் இன்னைக்கு தேவனுடைய மகிமையை நிச்சயமா நீ பார்ப்பாய். நீ விசுவாசிக்கவில்லை என்றால் தேவனுடைய மகிமையை பார்க்க மாட்டேன். நான் ஓப்பனா இடத்துல ஷேர் பண்றேன். நீ ஆசீர்வதிக்கப்படாது உங்க கையில் இருக்கிறது. ஆண்டவர் என் இடத்துல சொன்ன என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் என் இடத்துல பேசிவிட்டார், அதனால் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நீ உன் இருதயத்தை திறந்து கொடுத்தால் உன்னுடைய பிள்ளைகள் சத்துருவின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள். இல்லை என்றால் உன்னுடைய பிள்ளைகள் அடிமையாக தலை குனிந்து அவமானப்பட்டு வெட்கப்படுவார்கள். அது உன்னிடத்தில் தான் இருக்கிறது. பாருங்க, இந்த பாட்டில் மூடி கழட்டினாதான் தண்ணீர் நிரப்ப முடியும். மூடிய கழட்டாம தண்ணீர் நிரப்ப முடியுமா? என்ன ஆகும்? என்ன நடக்கும்? கீழே ஊத்தும். அந்த மாதிரிதான் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிரமாமல் கீழே வீணாய் போய் கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்து பார். இந்த ஆசீர்வாதங்கள் உண்மையிலும் சன்னதி மேல நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாகவே நிறைவேறும். தேவச்சானே, முதலாவது யோபு 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். தானியேல் 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார்.
ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்க 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணி முடியாத அளவுக்கு அவருடைய சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பேர் புகழோடு வாழ்ந்தார்கள் அந்த சன்னதிகள். உன்னுடைய தலைமுறைகள் பேர் புகழோடு வாழணுமா இல்ல சாபத்துக்குள்ள வாழணுமா? உங்க கையில தான் இருக்கிறது, உங்க கருத்து தான் இருக்கிறது. தேவச்சனம் எல்லாரும் ஒரு விஷயம் நம்ம எழுந்து நிற்கலாம், ஒரு விஷயம் நம்ம எழுந்து நிற்கலாம். ஒரே ஒரு பாடல் நம்ம பாடும்பொழுது